ஐபிஓ நான் அப்ளை பண்ணா எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுக்கா, கிடைக்க மாட்டேங்குது. ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. இப்ப நான் ஒரு 3 முக்கியமான விஷயம் சொல்றேன். கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த 3 விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, ஐபிஓ அலாட் ஆகிறதுக்கான சான்சஸ்ங்கிறது ரொம்பவே அதிகம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் மார்க்கெட் 9:15க்கு எல்லாமே ஓப்பன் ஆயிடும். சோ என்னைக்கு அந்த ஐபிஓ ஓப்பன் பண்றாங்களோ இமிடியேட்டா நீங்க அப்ளை பண்ணிடணும். ஓகே. செகண்ட் ஒன் அந்த ஐபிஓ அப்ளை பண்றீங்க இல்லையா, மினிமம் பிரைஸ் 61, மேக்ஸிமம் வந்து 65. நீங்க அத மேக்ஸிமம் பிரைஸ்ல வச்சுதான் ஷேரை அலாட் பண்ணணும். தேர்ட் ஒன் வந்து முடிஞ்ச அளவு ஒரு 10ல இருந்து 15 லாட் அப்ளை பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அந்த அமௌண்ட் ஹோல்ட் பண்றதுக்கு முடிஞ்சா உங்களால ஒரு 10ல இருந்து 15 லாட் அப்ளை பண்ணி பாருங்க. இப்போ ஒரு ஐபிஓ நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியோட முழுமையான டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு அப்ளை பண்ணுங்க. சம்டைம்ஸ் வந்து ஐபிஓ அப்ளை பண்ணும்போது அது டேஞ்சராகவும் முடியும். சம்டைம்ஸ் லிஸ்டிங்கை விட கம்மியாகவும் வரும். ஃபுல்லா தெரிஞ்சு வச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. மெயினா வந்து ரிட்டைல் குவோட்டாவை பார்த்துக்கோங்க. இந்த ரிட்டைல் குவோட்டா எவ்வளோ, வெறும் 10% அப்படின்னா ஐபிஓ நீங்க எவ்வளவுதான் லாட் அப்ளை பண்ணாலும் கிடைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த தகவல் ஐபிஓ அப்ளை பண்றதுக்கான டிப்ஸ் வந்து கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 3 விஷயத்த கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.